யமுனை ஆற்றங்கரையிலே ஒரு பெரிய மகான் உட்கார்ந்து தியானம் செய்து கொண்டிருக்கிறார். அவர் தியானம் செய்து கொண்டிருக்கும் பொழுது அழகாக கண்ணபிரான் காட்சி கொடுக்கிறார். ஸ்ரீ கண்ணபிரான் காட்சி கொடுத்துவிட்டு உடனே சொல்கிறார், என்னை போல உனக்கு ஒரு பேரன் பிறப்பான், அவன் இந்த வைஷ்ணவ உலகத்தையே ஆழ்வான், எல்லோருக்கும் எல்லாமாக நிற்பான் அப்படின்னு சொல்லிட்டு மறைந்து போகிறார். அந்த யமுனை ஆற்றங்கரையிலே தவம் இருந்த அந்த பெரியவர் முனிவர் உடனே கண் திறந்து பார்க்கிறார். ஆகா, கண்ணபிரானே அருள் செய்து விட்டு போகிறாரே, நமக்கு அழகாக ஒரு பேரன் பிறக்கப் போகிறான் அப்படின்னு ஆனந்தமாக பார்த்து கொண்டிருக்கிறார். அப்படி யமுனை ஆற்றங்கரையிலே தவமாயிருந்த அந்த பெரியவர் யாரென்றால் ஸ்ரீமன் நாத முனிகள். அந்த மகான் தாங்க. அவங்களுடைய திரு அவதார திருநாளாக இன்றைய தினம் அனுசரிக்கப்படுகிறதுங்க. அந்த மகான் மிகப்பெரிய வைஷ்ணவ சம்பிரதாயத்துக்கு ஒரு வேறாக, ஒரு அச்சாணியாக அந்த மகான் இருந்திருக்காங்க. அவருடைய திருப்பேரன் வேறு யாரும் அல்ல, ஆளவந்தார் தான். அவர் தான் ஸ்ரீ கண்ணபிரான் தோன்றி சொன்ன அந்த வார்த்தைகள், உனக்கு ஒரு அழகான பேரன் பிறப்பான்னு சொன்னார் இல்லைங்களா, அது ஆளவந்தான் தான். அவர் இல்லை அப்படின்னு சொன்னால், அந்த ஆளவந்தார் இல்லைன்னா ஸ்ரீ ராமானுஜர் தலைமையில் மிகப்பெரிய அந்த இது அமைஞ்சிருக்காது. அதற்கெல்லாம் ஆணியாக அச்சாரமாக அமைந்தவர் ஸ்ரீ ஆளவந்தார் தான். ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய இந்த மகானுடைய, அதாவது இந்த பேரன் ஆளவந்தார் சோழ சாம்ராஜ்யத்தில் பாதியை பெற்றுக்கொண்டார் பரிசாக. அதாவது அந்த வித்யா கர்வமாக இருந்தவரை தோற்கடித்து இவர் வேத விஷயங்களுக்கெல்லாம், சில விஷயங்கள் கேள்விகளுக்கெல்லாம் அழகாக பதில் சொல்லி நல்ல பாதி சாம்ராஜ்யம் பெற்று அரசனாக அத்தனை சுகபோகங்களையும் அனுபவித்து கொண்டிருக்கும் பொழுது திடீர்னு துறவியாக மாறினார். ஸ்ரீமன் நாதம் முனிகள் இந்த மகான் ரொம்ப சக்தி வாய்ந்தவர். ஆழ்வார் திருநகரி அங்கே தான் ரொம்ப ரொம்ப முக்கியமாக இவருக்கு எல்லாமே கிடைச்சிது. இந்த மகான் நியாய தத்துவம், புருஷ நிர்ணயம், யோக ரகசியம் அப்படின்னு பல புத்தகங்கள் எல்லாமே எழுதியிருக்கிறாங்க. 20க்கும் மேற்பட்ட சீடர்கள் இந்த மகானுக்கு இருக்கிறாங்க. அதே மாதிரி ஸ்ரீ பெரியாழ்வார், ஸ்ரீ மதுரகவி ஆழ்வார் அவங்களுடைய பாடல்களுக்கெல்லாம் தனியன்கள் பாடியுள்ளார்கள். அதாவது சில விளக்கங்கள்லாம் பாடியுள்ளார்கள். வீரநாராயண பெருமாள் அங்கே அவரை தரிசிக்கிறதுக்காக தென் திசையிலிருந்து ஸ்ரீ வைஷ்ணவர்களெல்லாம் ஒரு படையாக கிளம்பி வராங்க. அங்கே ஸ்ரீ நம்மாழ்வார் அருளிய அந்த திருவாய் மொழிகளிலிருந்து பாடல்கள் சிலதெல்லாம் பாடுறாங்க. 10 பாடல்கள் பாடுறாங்க. அதில் 6ஆமுதே அப்படின்னு ஒரு பாடல் முடியுது. அதுலேயும் இன்னும் 1000 பாடல்கள் இருக்குங்கிற வார்த்தை முடியுது. 1000த்துள் இருப்பதும், அதாவது 1000த்துள் இப்பத்தும் அப்படின்னு சொல்லி அவங்க பாடி முடிக்கிறாங்க. அப்போ அந்த 1000 பாடல்கள் எங்கே அப்படின்னு ஸ்ரீமன் நாதமுனிகள் கேட்குறாங்க. வந்தவங்க எங்களுக்கு இந்த 10 பாடல் தான் தெரியும், அதுக்கு மேலே தெரியாதுன்னு சொல்கிறாங்க. உடனே என்னன்னா ஸ்ரீமன் நாதமுனிகள் ஆழ்வார் திருநகரி சென்று அந்த 10-11 பாடல்களை 12,000 முறை பக்தியாக இருந்து பாடுகிறார். உடனே அவருடைய அந்த பக்தியை மெச்சி இறைவன் காட்சி கொடுக்கிறார். சடகோபரும் அங்கே காட்சி கொடுக்கிறார். சடகோபர் தான் பாடிய அந்த 1000 பாசுரங்களையும் மேலும் மற்ற பாசுரங்களையும் தேவகானமாக அவருக்கு இசைத்து அருளினார். அதாவது ஏகசந்த கிரகியாக இருந்ததை கிரகிக்கிறார். ஏகசந்த கிரகின்னா ஒரு முறை பார்த்தாலோ கேட்டாலோ அவங்க மனசில் அதெல்லாம் பதிஞ்சிரும். அப்படி அதாவது அதை இசையாக சடகோபர் அருளிய அந்த 1000 பாடல்களை அழகாக பாடல்களாக எழுதி பதிவு செய்தவர். 4000 திவ்ய பிரபந்தம் அதெல்லாம் தொகுத்து நமக்காக வழங்கியவர் ஸ்ரீமன் நாதமுனிகள். அப்படிப்பட்ட அந்த மகானுடைய அற்புதமான திருநாள், அவதார திருநாள் இன்றைய திருநாள். அவருடைய ஜீவசமாதி எங்கே இருக்குன்னா அரியலூர் மாவட்டம் ஜெயங்கொண்டத்தில் உள்ள கங்கை கொண்ட சோழபுரத்திற்கு கிழக்கே 1 கிலோமீட்டர் தூரத்தில் சம்போடை அப்படின்னு ஒரு கிராமம். அங்கே தான் அந்த மகானுடைய திருவரசு அமைந்துள்ளது. அதாவது அவருடைய சமாதி பேர் திருவரசு. அந்த திருவரசு உள்ள இடத்த சொர்க்கப்பள்ளம் அப்படின்னு சொல்லுவாங்க. இவருடைய அந்த திருவரசு என்று சொல்லக்கூடிய ஜீவசமாதிக்கு சென்றோம்னா எல்லா வகையிலும் நல்லது நடக்கும். பெருமாளுடைய அனுகிரகம் நமக்கு முழுமையாக கிடைக்கும். அதே மாதிரி ஜாதகத்தில்
கிரக தோஷங்கள் எதுவாக இருந்தாலும் அதெல்லாம் சரியாகி பெரிய ஆசீர்வாதமும் நமக்கு கிடைக்கும். ஸ்ரீமன் நாதமுனிகளுடைய திருவடி பாதங்களை வணங்குவோம், எல்லா நன்மைகளையும் பெறுவோம். நெஞ்சிற்கினியவர்களே, குருவாரமாகிய இன்றைய நாள் மகான்கள், மகரிஷிகள், யோகிகள், சந்நியாசிகளின் தவ ஆசீர்வாதத்தால் நல்ல நாளாக, அதிர்ஷ்ட நாளாக உங்களுக்கு அமையட்டும். மீண்டும் நாளை காலை சந்திப்போம். நன்றியுடன் உங்கள் ஜோதிட முனைவர் KP வித்யாதரன். வணக்கம்.